ஹாய், நான் பிரதீப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ஷன் பேசிக் கிரீக்ஸை பற்றி பார்த்தோம். ஆனால் அந்த பேசிக் கிரீக்ஸ் மட்டும் போதுமா? இல்லை, அட்வான்ஸ் கிரீக்ஸ்னு இன்னொன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு பேசிக் கிரீக்ஸ் வேணும். சப்போஸ் நீங்கள் பேசிக் கிரீக்ஸ் பார்க்கணும்னா இங்கே லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸ் கிரீக்ஸ்னால் என்ன? அட்வான்ஸ் கிரீக்ஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேசிக் கிரீக்ஸ். ஸோ நீங்கள் பேசிக் கிரீக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். ஸோ இங்கே வந்து ஒரு 6 அட்வான்ஸ் கிரீக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். சிம்பிளாக இதுவே தான். வேனானா டெல்டா ப்ளஸ் வேகா ப்ரிடிக்ட்ஸ் ஆப்ஷன் டெல்டா சேஞ்ச் வித் ரெஃபரன்ஸ் டு வோல்டாலிட்டி. ஸோ வோல்டாலிட்டி எது மெஷர் பண்ணுது? வேகா மெஷர் பண்ணுது. ஸோ டெல்டாவோட சேஞ்சை வேகாவோட கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுறது வேனா. இதே மாதிரி சாமன் இருக்குது. சாம் என்ன? டெல்டா ப்ளஸ் தேட்டா. தேட்டா வந்து என்ன மெஷர் பண்ணுது? த ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி த்ரூ டைமில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெல்டா சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெல்டா வித் ரெஃபரன்ஸ் டு டைம்ன்றது தான் சாம். அதே மாதிரி டி வேகா டி டைம். ஸோ அகெயின் வேகா ப்ளஸ் தீட்டா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வேகா வித் ரெஃபரன்ஸ் டு டைம். இங்கே தேட்டான்றது டைமை மெஷர் பண்ணுது, இங்கே வேகான்றது வோல்டாலிட்டி மெஷர் பண்ணுது. இந்த காம்பினேஷன் நமக்கு எப்போ அட்வான்ஸ் கிரீக்ஸ் யூஸ் ஆகும்னா, இங்கே பெரிய சிஸ்டமேட்டிக் ட்ரேடர், அதாவது ஒரு 100 crores அதை ப்ரிடிக்டிங் மாடல் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது யூஸ் ஆகும். லைவில் மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணாது ஃப்ராங்க்லி. நீங்கள் பெரிய கம்ப்யூட்டர், பெரிய ட்ரேடர், நிறைய காசு வச்சுருக்கீங்க, மல்டிபிள் குவான்டிட்டி பெருசாக பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கும். பட் இப்போது பேசிக் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்ளாய் பண்ணும்போது இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுமே தவிர்த்து ஃபுல்லாக கற்றுக்க வேண்டாம். கலர் வந்து காமா ப்ளஸ் தீட்டா, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் காமா வித் ரெஃபரன்ஸ் டு டைப். ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் வச்சு இது எவ்ரி செகண்ட் இந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கால்குலேட் பண்ணுறது அகைன் சொன்ன மாதிரி கஷ்டம். ஸ்பீட் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் காமா ப்ளஸ் டெல்டா, ஒரு அண்டர்லைங் ப்ரைஸ். ஆமாம், டெல்டா வந்து என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன் ப்ரைஸ் வித் ரெஃபரன்ஸ் டு சேஞ்ச் இன் அண்டர்லைங் ப்ரைஸ் அசெட். ஸோ இங்கே காமா எப்படி டெல்டா சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஓடிஎம்ன்ற ஒரு சடன் மூவ்மெண்ட் வரும்போது அங்கே காமா பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த காமா பர்ஸ்ட் எங்கே வருது? அண்டர்லைன் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் பண்ணால் இந்த ஒரு ஓடிஎம்ன்றது ஐடிஎம் ஆகும்போது எவ்வளோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது கால்குலேட் பண்ணுறது ஸ்பீட். ஒரு ஆப்ஷன் பையருக்கு இது கண்டிப்பாக முக்கியம். அடுத்து லாஸ்ட்டாக ஜாமா வந்து காமா ப்ளஸ் வேகா. காமா ஒரு வோல்டாலிட்டி இன்க்ரீஸ், அதான் சடனாக மூவ் ஆகும்போது இந்த காமா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது ஜாமா மெஷர் பண்ணும். ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா 5th and 6th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு வீடியோவில் நம்மள எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் பெரிய மேத்தமேட்டிக்கல் மாடல் இருக்குது, இதுக்காக புக்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கணுன்னா புக்ஸ் வாங்கி படிங்க, அது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் பேசிக் கிரீக்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் கிரீக்ஸ் பார்த்தாச்சு. பட் இது எப்படி ரியல் மார்க்கெட், லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுன்றதுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.